Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see child development and pedagogy TET. So TET exam கான psychology paper பார்க்க போறோம். இப்போ நம்ம paper 2ல வந்து unit 1ல வந்து second topic பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கான்செப்சுவல் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சயின்ஸ் டீச் பண்ணி அண்ட் அதுக்கான ஒன் வேர்ட்ஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சைக்காலஜி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ டெட் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 1 நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜியில் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ டேஷ் ஃபோக்கஸஸ் ஆன் த ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் இன் ரெகுலேட்டிங் ஃபீலிங்ஸ், மெமோரிஸ், எமோஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். இந்த அப்ரோச் வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ஃபீலிங்ஸ், மெமோரிஸ், எமோஷன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து அந்த ரோல் எடுத்து பண்ணும் இல்லையா. ஸோ எந்த பிரெயின் பார்ட் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிற படிப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிக்கல் அப்ரோச். ஓகே, அந்த மெத்தட் தான் என்னது பயாலஜிக்கல் அப்ரோச். நெக்ஸ்ட் கொஸ்டின், focus of the dash is on the information processing capacity of the individual. Information processing capacity, ஒரு மனுஷனோட இன்ஃபர்மேஷன் எப்படி நடக்கு அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காக்னிட்டிவ் அப்ரோச் அப்படின்போம். ஓகே, dash assumes that the person is active and self-actualizing agent and has a choice in deciding his behavior. ஸோ எந்த ஒரு பர்சன் வந்து ஆக்டிவாக அண்ட் உண்மையாக தனக்குத்தானே உண்மையாக இருக்கிறாங்க, அவங்களோட டிசிஷன்ஸ் மேக்கிங், பிஹேவியர் இதெல்லாம் வந்து படுத்து சொல்கிறது தான் என்ன அப்ரோச் அப்படின்னா ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஓகே, ஒரு மனுஷங்களோட ஆக்டிவ்னஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறது, அந்த டிசிஷன் மேக்கிங் பிஹேவியர் இதெல்லாம் படிக்கிறது வந்து ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். அக்கார்டிங் டு த டேஷ், மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஆர் ட்ரிகர்ட் பை அன்கான்ஷியஸ் மோட்டிவேஷன். அன்கான்ஷியஸ் மோட்டிவேஷனால ட்ரிகர் பண்ணுறாங்க ஹியூமன் பிஹேவியர்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா சைக்கோ அனலிட்டிக் அப்ரோச். ஓகே, and then the unit of analysis for the dash is explicit, objective and overt behavior and its relationship with environmental stimulation. எக்ஸ்பிளிக்ட் அப்படின்னா வெளிப்படையான நடத்தை, அப்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது என்னது புறநிலை நடத்தை. சரியா, இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் வித் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன், என்விரான்மெண்டல் இருக்கிற ஸ்டிமுலேஷன் மூலிமா இந்த மாதிரி நடத்தையெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த அதை பற்றின அப்ரோச் தான் என்னது பிஹேவியரிஸ்டிக் அப்ரோச். ஓகே, and then dash method is generally used to study the pattern of opinions, attitudes, beliefs and values of the people. Opinion, attitude, belief and values of the people பத்தின அந்த சர்வே நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றாங்க, என்ன மெத்தட், சர்வே மெத்தட். ஓகே, and then observation is divided into dash and dash observation depending on the role of the observer. ஸோ இங்கே அப்சர்வேஷன் மெத்தடாக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அப்சர்வேஷன் மெத்தடில் 2 டைப் இருக்கு இல்லையா, என்னது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த ரோல் ஆஃப் அப்சர்வர். ஸோ இப்போ நான் தான் அப்சர்வர் அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு அப்சர்வேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அப்சர்வேஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நானும் அந்த ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸில் இருந்து அந்த அப்சர்வேஷனை நான் எடுக்கிறேன் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கனால பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். அண்ட் தென் செகண்ட் டைப் என்ன, நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ நான் எனக்கும் அந்த அப்சர்வேஷன் நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, நான் வந்து ஜஸ்ட் அப்சர்வரை மட்டும் இருப்பேன். ஸோ அது என்னது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இதுதான் ஆன்சர். ஓகே, in an experiment the experimenter studies the effect of one variable on the other by deliberately dash and dash one variable. இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட். ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடில் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நம்ம கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா அது இன்னொரு வேரியபிளில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து வரும். ஓகேவா, அந்த வேரியபிளை நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேட்டன்ட். ஓகே, அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். In the case of study method, the main unit of analysis is the dash and his experiences across different contexts in life. So case study method அப்படினாலே நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் டோட்டலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, இண்டிவிஜுவல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the variable which is controlled and manipulated by the experimenter is called dash variable and the variable on which is its impact is studied is known as dash variable. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் the variable which is controlled and manipulated by the experimenter. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஒரு வேரியபிளை வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னென்னா இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா, அது என்னது இண்டிபெண்ட் வேரியபிள். அண்ட் the variable on which its impact is studied is known as. ஸோ இதோட அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேட் பண்ணுறதுனால இன்னொரு வேரியபிளில் வந்து அதோட இம்பாக்ட் வந்து பிரதிபலிக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள். ஓகே,
டிபெண்டன்ட் வேரியபிள். இது என்னது? எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தட். ஓகே, இதுதான் என்னது? எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட். ஓகே, ஒரு வேரியபிளில் நம்ம வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேட் பண்ணுறது மூலிமா அந்ததோட இம்பேக்ட் இன்னொரு வேரியபிளில் வரும். ஸோ அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இதுதான் என்னது? எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 11th ஒன் பார்ப்போம். A dash provides an objective assessment of different qualities and limitation of an individual. ஸோ அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒன் வேர்ட் கொஷின்ஸ் தான் இல்லையா? ஸோ 1 mark கொஷின்ஸ் மாதிரி அது வந்து குவாலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸை பொறுத்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு. ஸோ ஒரு மனுஷனை பற்றின பிஹேவியரல் திங்கிங் கெப்பாசிட்டி, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மூலயமா, அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, and then dash of the test refers to its consistency in terms yielding the scores from the representative samples for which it has been designed. So answer is reliability. Okay, answer is reliability. And then next one, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் சைக்காலஜி டெஸ்ட்டில் வந்து ரிலேபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ரிலேபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். 13th ஒன். Dash of a test reveals the extent to which the test measures what it claims to measure. இதோட ஆன்சர் என்னது? validity. okay, so இது ஆன்சர் என்னது? validity. And then a dash uses ambitious, vague and unstructured stimuli such as picture, ink blots, drawings, incomplete sentence. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஜெக்டிவ் டெஸ்ட். ஓகே, இதெல்லாம் எந்ததோட யூசஸ்? ப்ராஜெக்டிவ் டெஸ்ட்டோட யூசஸ். ஓகே, and then the next one, the items of the questionnaire can be either in dash form or in dash form. so questionnaire methodல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா open ended or close ended question. so close ended questionனா என்ன? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ, இந்த ஆன்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் ended கொஸ்டின்ஸ்னால் என்ன வேணால் ஆன்சர் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஆன்சர் வேணால் இருக்கலாம் இல்லையா? ஸோ இது ஓப்பன் ended கொஸ்டின் தான். And then interview as one of the techniques of data collection is often referred as dash between two persons with a set objective. so interview அப்படிங்கும்போது ஒரு 2 persons நடுவில் டேட்டா கலெக்ஷன் இல்லையா? ஸோ ஒருத்தரை பற்றின டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ between 2 person with the set objectives அப்படிங்கும்போது ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இன்டர்வியூ அப்படின்னாலே என்னது? ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். In the case of dash, the question are already framed with the possible options. இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ மெத்தடில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து யாருக்குமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாடலில் தான் நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. ஓகே, ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. And then next பாருங்க 18th, dash comprises of a variety of open-ended questions and the interview gives his or her response as freely as possible. so open-ended questions. so இதுக்கு வந்து என்ன? unstructured interview. ஓகேவா? இது வந்து open-ended questions இருக்கும். அந்த அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஆன்சர்ஸை வந்து அவங்க ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் தான் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஓப்பன் ended கொஷின்ஸாக கேட்குற இன்டர்வியூ பேர் என்னது? அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவா. ஸோ அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படின்னா அது ஒரு ஃப்ளெக்சிபிள் இன்டர்வியூ. ஓகேவா? லிட்டில் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த ஜாபுக்கும் அவங்களுக்கு வந்து பர்சன் தேவைப்படுதோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கொஷின்ஸ் இருக்காது, அன்ஸ்ட்ரக்சர்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, and the 19th one, dash is known as self observation or inner perception. ஸோ இது வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தடை நம்ம இன்னும் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா செல்ஃப் அப்சர்வேஷன் மெத்தட் ஒரு இன்னர் பர்செப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டேஷ் மெத்தட் இஸ் டன் பை செகண்ட் பர்சன். ஸோ செகண்ட் பர்சனை வச்சு நம்ம ஒரு மெத்தட் பண்ணோம்னா அது என்னதுன்னா அப்சர்வேஷனல் மெத்தட். ஸோ நான் அப்சர்வர்னா இன்னொருத்தவங்களை அப்சர்வ் பண்ணுறது மூலியமாக இந்த அப்சர்வேஷன் மெத்தடை நம்ம வந்து கேரி அவுட் பண்ணலாம். And then 23rd one, dash method is used for in-depth study of a person. so in-depth study of a person நால என்னது? இண்டிவிஜுவலை வந்து in-depth நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அந்த மெத்தட் பேர் என்னது? கேஸ் ஸ்டடி மெத்தட், isn't it? or clinical method. okay, case history or clinical method. And then dash observation, the observer detach himself from the group that is being observed. so observation methodல வந்து observer அந்த குரூப்பில் வந்து இப்போ ஒரு குரூப் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டிட்டாச் பண்ணி தனியாக வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்கன்னா அது என்னது? நான் பார்ட்டிசிபென்ட் மெத்தட். ஓகே, அப்சர்வர் தனியாக இருந்து எடுத்தாங்கன்னா அது நான் பார்ட்டிசிபென்ட் மெத்தட்.
அண்ட் டேஷ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் கொஸ்டினரி. கொஸ்டினரி வந்து என்னது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டேட்டா கலெக்ஷனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட். And then dash method of data collection is especially popular when large scale enquiries have to be made. ஸோ கொஸ்டினரி மெத்தடு, ஸோ லார்ஜ் ஸ்கேல் நிறைய பேர்த்திட்ட நம்ம வந்து அந்த டீட்டெயிலாக விசாரிக்கணும், டேட்டா கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினரி மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Dash method makes use of carefully devised and standardized tests for measuring attitude, interest, achievement, intelligence and personality traits. ஸோ இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் இஸ் டெஸ்டிங் மெத்தட். ஓகே, டெஸ்டிங் மெத்தட் தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களோட ஆட்டிடியூடு, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து டெஸ்டிங் மெத்தட் மூலயமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் டேஷ் மெத்தட் கேதர் டேட்டா யூஸிங் இன்டர்வியூ கொஸ்டினரி ஃப்ரம் அ செலக்டட் சாம்பிள். ஸோ சர்வே மெத்தட், ஸோ சர்வே மெத்தடில் வந்து நம்ம சர்வே மெத்தடுக்கு வந்து நம்ம இன்டர்வியூ கொஸ்டினரி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சர்வே மெத்தடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 29th டேஷ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் த்ரூ த லைஃப் ஸ்பேன். ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஜெனட்டிக் ஆர் டெவலப்மெண்டல் மெத்தட். இதுதான் என்னதுன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் த்ரூ லைஃப் ஸ்பேன். ஸோ எந்த இது இந்த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்பேன் என்னது, ஜெனட்டிக் ஆர் டெவலப்மெண்டல் மெத்தட். டேஷ் மெத்தட் இஸ் யூஸ் ஃபார் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர்னா டெஸ்டிங் மெத்தட். அண்ட் சைக்கோமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா மனோவியல் சோதனை. ஓகேவா? அதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் டேஷ் இஸ் த ஏரியா தட் லுக்ஸ் அட் அ சைக்கோபேத்தாலஜி அண்ட் அப்நார்மல் பிஹேவியர். இதுக்கு என்னது, அப்நார்மல் சைக்காலஜி. ஓகே, இது என்னது, அப்நார்மல் சைக்காலஜி. ஸோ த டேர்ம் கவர்ஸ் அ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் டிஸார்டர் from depression to obsession compulsion to sexual deviation and many more. ஸோ சைக்கோபேத்தாலஜி அப்படின்னா மனநோய். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்நார்மல் இல்லையா, அப்நார்மல் பிஹேவியர். ஸோ அப்நார்மல் சைக்காலஜினா இதுதான். ஓகே, அண்ட் தென் ஒபிஷன் கம்பல்ஷன் அப்படின்னா ஆவேச நிர்பந்தம். அண்ட் தென் செக்ஷுவல் டீவியேஷனுங்கும் போது பாலியல் விலகல். ஓகே, அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து டிப்ரெஷன், டிஸார்டர்ஸ், இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் 32 Dash, also known as behaviorism, is a theory of learning based upon the idea that all behaviors are acquired through conditioning. So behaviorism அப்படின்றது என்னது, behavioral psychology. அது என்ன, மெயின் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிஹேவியர்ஸும் கண்டிஷனிங் மூலியமாகவே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and then the branch of psychology focused on the study of how the brain influence behavior is often known as brain influence பண்ணது behavior often அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி நம்ம branch of psychology நம்ம என்ன சொல்கிறோம்னா biopsychology. பாருங்க, biopsychology has also been called dash and dash. biopsychology நம்ம வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, physiological psychology, behavioral neuroscience, psychobiology. என்னது, ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி, பிஹேவியரல் நியூரோசைன்ஸ், சைக்கோபயாலஜி. ஸோ இந்த டேர்ம் எதெல்லாம் கேட்டாலுமே இது எல்லாமே என்னது, பிரெயின் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர், எப்படி பிரெயின் வந்து பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு படிக்கிற பிரான்ச் தான் என்னது, சைக்காலஜி பிரான்ச் தான் என்னது, biopsychology. And then dash is the branch of psychology concerned with the study of animal behavior. So animal behavior படித்தின psychology என்னது, comparative psychology. So இங்க பாருங்க, the study of animal behavior can lead to a deeper and broader understanding of human psychology. So நம்ம animal behavior, animal psychology வந்து நம்ம டீப்பரா படிக்கிறது மூலமா நம்மளால human psychology வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. And then dash is the branch of psychology that looks at how cultural factors influence human behavior. So எது என்னது, cultural factors எப்படி human behavior influence பண்ணுது அப்படின்ற branch of psychology னா அது என்னது, cross cultural psychology. என்னது, cross cultural psychology. And then dash, this branch of psychology looks at development throughout lifespan from childhood to adulthood. So இதோட ஆன்சர் என்ன, developmental psychology. Okay, இது developmental psychology. So the scientific study of human development seeks to understand and explain how and why people change throughout life. ஸோ இந்த சைக்காலஜி இதில் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எதுக்கு பீப்புள் வந்து பிறந்ததுலேருந்து அவங்களோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் சைக்காலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள்,
Dash is the branch of psychology concerned with schools, teaching psychology, educational issues and student concern. இது என்ன psychology அப்படின்னு பார்த்தீங்கன்னா educational psychology. Okay, educational psychology deals with the schools, teaching psychology and then educational issues and student concern. So answer என்ன educational psychology. ஸோ நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு நிறைய டெஃபினிஷன்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் ஆஃப் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் 39th ஒன் பார்ப்போம். Dash is the branch of psychology that utilize scientific method to research the brain and behavior. Branch of psychology வந்து நம்மளோட scientific methods யூட்டிலைஸ் பண்ணுது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா to research brain and behavior அப்படின்னா experimental psychology. Using the scientific methods நம்ம வந்து how brain and behavior are functioning அப்படின்ற research நம்மளால பண்ண முடியும். Okay, through experimental psychology. Dash is a specialty area that deals with issues related to psychology and the law. So என்னது இது forensic psychology. Okay, forensic psychology வந்து ஒரு specialty area that deals with the issues related to psychology and law. Issues related to psychology and law இது வந்து forensic psychology. And then next one பார்ப்போம். Dash is the branch of psychology that focuses on internal states such as motivation, problem solving, decision making, thinking and attention. So motivation, problem solving, decision making, thinking and attention இதெல்லாம் என்னது காக்னிட்டிவ்ல வரும் இல்லையா. ஸோ நாலேஜ் பேஸஸ், ஸோ ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா காக்னிட்டிவ் சைக்காலஜிக்கு கீழே தான் வரும். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தென் சப்ஸ்கிரைப் அவர் கான்செப்சுவல் எஜுகேஷன் சேனல்.